ஓகே, குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்கா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, சாவ நிறைஞ்ச வீடு, போட்டு பயமுறுத்தி கொன்றுவாங்க. குடும்ப ஜெபம்ன்றது அவ்வளோ முக்கியம்னு பேசுவாங்களே ஒழிய அவங்க வீட்லேயே குடும்ப ஜெபம் இருக்கான்றது தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், குடும்ப ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை பேசுகிறதுக்காக தான் இங்கே வரேன். டாக்டர் சாம் கமலேசன் சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்காவில், அவர் வேர்ல்டு விஷன் மூலமாக எஃப்எம்பிபியில் எல்லாம் பெரிய தலைவராக இருந்து ஊழியம் பண்ணவர். அவர் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குமா? குடும்ப ஜெபத்துக்கு பூனை வருமா? குடும்ப ஜெபத்துக்கு எல்லாரும் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் தான் இருப்பாங்க, பூனை வருமா? அன்னைக்கு பூனை வரல. சாம் கமலேசன் ஐயா சொன்னாராம், ஐயா இன்னைக்கு குடும்ப ஜெபத்துக்கு பூனை வராது, 4 குட்டி போட்டிருக்கு, அதுக்கு மெட்டர்னிட்டி லீவு அப்படின்னு சொல்லிட்டாராம். இவர் சொன்னால் போதுமே, பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனால் பூனை வந்து எட்டி பார்த்தான் பாட்டு தொடங்கணும்னு. ஆகா, குடும்ப ஜெபம் தொடங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரசவத்தில் 4 குட்டியை பெற்றெடுத்த அந்த பூனை 4 குட்டியையும் வாயில் ஒவ்வொன்றா கவ்வி கொண்டு வந்து குடும்ப ஜெபத்தில் உட்காந்து சொல்லிச்சான், நானும் என் குட்டிகளுமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம்னு. அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்ற வசனம் தெரியும். ஆனால் நானும் என் குடும்பத்தின் பிள்ளைகளுமோ வென்றால் குடும்ப ஜெபத்தில் உட்காருவோம் என்ற ஒழுங்கை கற்றுக்கொள்வோம்.